ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. நம்ம பக்கத்து மாநிலம் சித்தராமையா நல்லா முற்போக்கானவர், நல்லா பாரதிய ஜனதாவின் பாசிச கருத்துக்களை எல்லாம் பகுத்தறிவோடு முற்போக்கானவரா? ஆமாம், சரி. அவர் பலமுறை அதை சொல்லியிருக்காரு. சுடுகாட்டில் பேய் இருக்குன்னு நம்பாதீங்க, நான் வேணா படுத்து நிரூபிக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், அவர் கொஞ்சம் நாத்திகர், முற்போக்கு இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு. இப்போ அது மேட்டர் இல்லை. அந்த சித்தராமையா ஆட்சியில் ஒரு விஷயம் சொல்லி வந்திருக்காரு. கன்னடத்தில் கன்னடர்களுக்கு வேலை வேணும். இங்கே தான் இந்தியாவினுடைய முக்கியமான நிறுவனங்கள், உலகத்தினுடைய முக்கியமான நிறுவனம், வெளிநாட்டுக்காரெல்லாம் பெங்களூர் தான் ஹப்பு. இது சாதாரண ஏரியா கிடையாது பெங்களூர். ஆனால் நிலம் கன்னடர்களுடைய நிலம், கன்னட வரி கட்டுற நீர் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இருக்கிறது, அனுபவிக்கிறது, முக்கிய நிர்வாக பொறுப்புகள் இருக்கிறது எல்லாமே கன்னடம் கிடையாது, வேற மாநிலத்தை சேர்ந்த. அப்போ விட்டுருங்க, நாங்கள் வெளில போயிடுறோம். இல்லை, அவங்க அதை தான், நீ தண்ணியும் கொடுக்க வேணாம், நீ எங்களுக்கு இடமும் கொடுக்க வேணாம். அவங்க தமிழர்களை டார்கெட் பண்ணி சொல்ல, பிற மாநிலத்தில் இல்லை, அது பிற மாநிலத்தை தான் சொல்கிறேன். நான் சொன்னேன் கன்னடத்தில் வந்து நீ என்ன மண்ணாங்கட்டி இருக்கோன்ற ஒன்றுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னென்னா, எப்போ வந்து பெங்களூர் வந்து பெரிய அளவில் ஐடி ஹப்பாக மாறுச்சு அப்படின்னா 2 பேர் இல்லாததுனால தான் மாறுச்சு. கலைஞர் ஆட்சியில் இல்லாத நேரத்தில், அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தில் அங்கே ஆட்சியில் இல்லாத நேரத்தில் என்ன எல்லாமே பிச்சுக்கோ. ஜெயலலிதா ஆட்சியில் தான் இந்த எவனையுமே மதிக்காமல், ஏன்னா ஜெயலலிதா பண்ணது இப்போ நன்மைகள் இருந்தால் கூட, ஜெயலலிதா பண்ண துபாக்கூர் வேலைனால தமிழ்நாடு பின்னடைவுக்கு போனது ஏகப்பட்டது, பல ஆயிரம் கோடிகள் நஷ்டம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழல் இவன் பார்ப்பான், ரோடு சரியில்லை, தண்ணி வரலன்னா உடனே ஒரு அரசுக்கு எதிராக போவான். ஒரு கொலை நடந்துச்சுன்னா மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு கேட்டு வச்சுருவான். ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் வருவாயை நாசமாக்கி, ராத்திரியாக தண்ணியை திறந்து விட்டு பல நூறு மக்களை தெருவில் விட்ட ஜெயலலிதாவை நீங்கள் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இது எப்போ போகிறாங்கன்னா, டைடல் பார்க் ஆரம்பித்து இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு, பூமாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த கான்செப்டை பற்றியே அவனுக்குமே தெரில பெருசாக. ஏற்கனவே வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டில் ஐடி ஹப் வளர்ந்து வருது. டக்குன்னு கலைஞர் ஆட்சி முடிவுக்கு வந்த உடனே தொழிலக அதிபர்கள் எப்போவுமே என்ன நம்பானா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் கூகுளாக இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்டாக இருந்தாலும் சரி, அமேசானாக இருந்தாலும் சரி, சரியா, இந்த 4 பேர் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்காங்க. சரியா, இவன் வந்து என்னென்னா, இவர்களை போய் தொங்கி கூப்பிடணும், வாங்க எங்கள் ஊரில் ஆரம்பிங்க அப்படின்னு. இதை சந்திரபாபு நாயுடு செஞ்சார். போய் கூகுள் சிஓ கூப்பிட்டு வந்தார், அவரை கூப்பிட்டு வந்தார், பில்கேட்ஸை கூப்பிட்டு வந்தார். இதெல்லாம் கூப்பிட்டு வந்தோடனே அங்கேயும் வந்து டெவலப் ஆச்சு. சென்னைக்கு அடுத்து ஹைதராபாத் பெரிய அளவில் டெவலப் ஆகிற நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, இவர் ஹைடெக் முதல்வர் அப்படி இப்படின்னு லூசு பையங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாற்றி ஓட்ட போட்டு அவரை காலி பண்ணி விட்டாங்க. காலி பண்ணோன்னே என்னாச்சுன்னா, டோட்டலாக அவுட்டு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணால், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு ஆட்சி வந்தது, காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸில் வந்து வந்தோடனே ஐடியை பற்றி எதுவுமே தெரியாது ராஜசேகர் ரெட்டி, விவசாயிகளுக்கு உதவுற ஏழைகள் சேருன்னு என்னத்தையும் ஒரு வடையை சுட்டு அந்த ஆள் போய் சேர்ந்துட்டார். 4 வருஷத்தில் எல்லா டெவலப்மெண்ட்டும் அவுட்டு. அதுக்கடுத்து 1 வருஷம் ஒரு டுபாக்கூர் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. இப்போ அந்த 5 வருஷம் அங்கே தான் ஒன்று கம்பெனிக்காரன்லாம் பேசுகிறதுக்கு அதை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ள தலைவர்கள் ஹைதராபாத்தில் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை. ஜெயலலிதாவை அப்ரோச் பண்ணவே முடியாது, நெருங்கவே முடியாது. இப்போ நம்மளாக அவன் போய் தொங்கி உருவி கூப்பிட்ற தொழிலதிபரை அவனே வரேன்னு சொன்னாலும் ஜெயலலிதாவை பார்க்க முடியாம, ஜெயலலிதா நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு அவன் ஒன்றுமே வரல. தமிழ்நாட்டு முதலீடுகள் அதனால தான் போச்சா? அதனால தான் பெங்களூருக்கும் போச்சு. அதுதான் பெங்களூரை பிடிச்சிக்கிட்டாங்க. எதுக்குன்னா, இந்த பிள்ளைங்களும் பசங்களும் பெங்களூரை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் இந்தியாவில் தாங்க அறிவுபூர்வமான ஐடி இதுங்க ஆள் படித்தவர்கள் ஜாஸ்திங்க. அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் வடநாட்டை சேர்ந்தவர்களுக்கு எல்லாமே பெங்களூர் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் கிளைமேட். வேறு என்ன ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கேரளா மாதிரி இருக்குமோ கிளைமேட்? கேரளா வெயிலுங்க. பெங்களூர் கிளைமேட்டுன்றது இந்த நாட்டிலேயே ஒரு மிதமான ஒரு அழகான நகரம், பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அப்படியே மேடு பள்ளங்கள், அழகான சாலைகள். இதை வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் விஸ்வேஸ்வரய்யா காலத்துலேருந்து அது வந்து ஒரு நல்ல நகரமாக வளர்த்து எடுத்துட்டாங்க. அந்த நகரத்துக்கு அடித்தளம் போட்டதே தமிழர்கள் தான். அங்கே உள்ள உயர் நீதிமன்றத்தை கட்டி கொடுத்தது ஆற்காடு முதலியார். புரியுதா உங்களுக்கு? இங்கே கர்நாடகா உயர் நீதிமன்றம் வந்து கட்டி கொடுத்தவரே அவர் தாங்க. அதே மாதிரி சட்டசபா கட்டிடத்தை கட்டினதும் முதலியார்கள். விதான் சபா யார் கட்டினா? தமிழர்களா?
ஏங்க ஆற்காடை சேர்ந்த முதலியாருங்க, ஆற்காடு முதலியார்ன்ற ஒருத்தர் அழைக்கப்படுற ஒருத்தரும் இன்னொரு முதலியார் அவர் பேர் மறந்துச்சு. இவங்க 2 பேர் தான் மிகப்பெரிய சக்திகளுங்க. ஒரு பெரிய இன்ஜினியரிங். சின்னசாமி ஸ்டேடியம் எப்படி வந்துச்சு? எங்கே இருக்குது? சிட்டிக்குள்ளே இருக்குது. அந்த சின்னசாமி முதலியார்ன்றவருக்கு உள்ள இடம் தான் அது பூராமே. அவர் தானமாக ஒரு கிரவுண்டை கொடுக்குறாருங்க, கிரிக்கெட் கிரவுண்டை தானமாக கொடுக்குறாரு. என் சொத்தை வச்சுங்க, கிரிக்கெட் கிரவுண்டு வச்சுங்கன்னு. அப்படி பெங்களூர் நகரமே தமிழர்கள் கட்டுப்பாட்டிலையும் தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு இடம். கன்னடர்கள் இருக்காங்க, அது வேற இருந்தாலும் ஆதிக்கம் செலுத்தினது தமிழர்கள். அதை கட்டமைத்தவர். ஆமாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைத்தவர்னு சொல்ல முடியாது, கட்டமைத்ததற்கு உறுதுணையாக இருந்தவர். இப்போ சிங்கப்பூர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஏன் தமிழனை வச்சுருக்கு, தமிழில் இப்போ நாணயம் வச்சுருக்கு, இப்போ ரூபா நோட்டில் போட்டிருக்குன்னா, சிங்கப்பூர் நவீன சிங்கப்பூராக உருவாவதற்கு தமிழர்களுடைய பங்களிப்பு ஜாஸ்தி. பணம் கொடுத்ததும் சரி, அறிவுபூர்வமான உதவிகள் செய்ததும் சரி, உழைப்பும் சரி. அதனால தான் தமிழர்களை இந்தியாவில் இந்தியர்கள்னு ஏற்றுக்க மாட்டான், தமிழர்கள்னா தான் ஏற்றுக்குவான். ஸோ அந்த மாதிரி பெங்களூரோட வளர்ச்சி அப்படின்னா அதற்கு இந்த விஸ்வேஸ்வரையா அப்படின்வாங்க, ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அது பார்க்குகள், கப்பன் பார்க்கு, லால் பார்க்கெலாம் உருவாக்கி அந்த நகரத்தை ஒரு அழகிய ஒரு தோட்ட நகரமாக, ஒரு கார்டன் சிட்டியாக மாற்றி அழகாக இருக்கும். அது 80களிலே அழகாக இருக்கும். இந்தியாவிலே அழகான நகரம் அது. டெல்லியை விட 80லேயே முன்னாடியே, ஆமாம் 80களிலே அது டாப் நகரம். அது நீங்கள் அதுக்கு முன்னாடியே 70களிலே டேமில் இந்த தண்ணி அடிக்கிறது, எல்லா படமும் அங்கே தானேங்க. எம்ஜிஆர் படம் பாட்டுன்னா அங்கே தான் போவாங்க, அந்த டேமை போய் காட்டிடுவாங்க, தண்ணி பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும், டான்ஸு. எல்லாரும் கர்நாடகா, பெங்களூர் தான் போவாங்க. பெங்களூரு, மைசூரு, சாமுண்டி இங்கே தான் போவேன். அந்த காலத்தில் அது டெவலப். ஸோ அப்படி இருக்கும்போது வைகை டேமுக்கு அவ்வளோ போக மாட்டாங்க. வைகை டேமுக்கு எப்போயா வேணா காசு இல்லாத லோ பட்ஜெட் ப்ரொடியூசர் வேணா மாட்டுக்கார வேலைலாம் அங்கே தானே எடுப்பாங்க. அப்போ டேமுன்றதே பெரிய விஷயம் சுற்றி பார்க்குறதுல. ஸோ அது ஒன்று தான் அழகாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பெங்களூர் நகரத்தோட கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது குடி, பீர் பார்லர், பப்பு, பாண்டிச்சேரி மாதிரியே. ஆமாம், பாண்டிச்சேரியில் கிளைமேட் சரி இருக்காது, அங்கே ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே ஜில்லுன்னு கிளைமேட்டு. ஊட்டி மாதிரி ஓவர் குளிரும் இருக்காது, மிதமான ஒரு குளிர். 21 டிகிரி, 18 டிகிரி, 17 டிகிரி. ஜில்லுன்னு ஒரு ஜெர்க்கினை போட்டுட்டு ஒரு 8 மணி ஆனால் ஒரு 3 லார்ஜை கம்மியான ரேட்டுக்கு போட்டு விதவிதமான சரக்குகள், டான்ஸ் ஆடுறதுக்கு பப்புகள், இப்படின்ற ஒரு கலாச்சாரம் அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் இப்போ தான் வந்திருக்கு. அது ஈஸியாக பக்கம் தள்ளி விட்டாங்க. ஹைதராபாத்லேயே அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா ஹைதராபாத்தில் முஸ்லீம்ஸ் ஜாஸ்தி. பழைய ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். புது டெவலப் பண்ண ஹைதராபாத், செகண்டராபாத்தில் அந்த அளவுக்கு இந்த இது டெவலப் ஆகலை. இந்த என்டர்டெயின்மெண்ட் இது டெவலப் ஆகலை. பழைய முகலாயர்கள் கட்டிடங்கள், தொன்மையான விஷயங்கள் நிறைய அவுட்டர்லேயே நல்லா டெவலப் பண்ணுறார் சந்திரபாபு நாயுடு. அதில் என்னென்னா ஈஸியாக நீங்கள் ஹைதராபாத் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். குளிர் காலத்தில் போனீங்கன்னா ஹைதராபாத் அவ்வளோ இனிமையாக இருக்கும், அப்படியே ஜில்லு 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 இருக்கும். வெயில் காலத்திலே கூட ஒரு மாதம் தான், 1.5 மாதம் பீக்கில் இருக்குமே தவிர, மீதி நாளில் வெயில் அடித்தாலும் மரத்துக்கு கீழே போய் நின்றுட்டிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், வேர்க்காது. ஸோ அதை தாண்டி பெங்களூரில் வெயிலே அடிக்காது, வெயில் காலம்னே ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரியான இருந்த அப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆமாம், ஓசூர் அப்படி தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது. இப்போ பில்டிங் வந்ததுனால வெயில் ஜாஸ்தியாச்சு. ஸோ இப்படி கிளைமேட் காரணமாக தான் எல்லாமே அங்கே வர்றான். அப்புறம் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுன்னாங்க. இப்போ சென்னை ஏர்போர்ட்டு தான் அவங்களுக்கு ஏர்போர்ட்டாக இருந்தது நீண்ட காலமாக. உடனே பெங்களூர் ஏர்போர்ட்டை பெரிய அளவில் டெவலப் பண்ணாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் போகிற மாதிரி இந்த 20 வருஷத்தில் படிப்படியாக டெவலப் பண்ணி கொடுத்ததுனால தான் அங்கே வந்திருக்கானே தவிர, இங்கே கன்னடர்களை வேலைக்கு சேர்த்தான்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி 2வது மாதம் மூடிட்டு போயிட வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? அது கன்னட நிலப்பரப்புல இருக்கு, ஆனால் கன்னடர்களால் வளரல. வளர்த்ததுல தமிழர்களுடைய பங்கு. தமிழர்கள் இல்லை. இப்போ நவீன பெங்களூர் வளர்ந்தது காரணம் இந்தியா முழுவதும். இப்போ பிள்ளைங்களுக்கு உள்ளூருக்குள்ளே இருந்தால் தப்பு பண்ண முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அரைகுறை உடையை போட்டுட்டு ஷார்ட்ஸை போட்டுலாம் சுத்த முடியாது, ஊரில் செருப்பால் அடிப்பாங்க. பெங்களூரில் போனால் எவனுமே இருக்க மாட்டான்ல, குட்டப்பாவாடை. மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாமே அப்படிதானே இருக்கு. அது காஸ்மோபாலிட்டன் சிட்டி எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏங்க நீங்கள் தூத்துக்குடிக்காரி அப்படி போட்டு தூத்துக்குடியில் அலைய முடியுமா? காலோட சேர்த்து வெட்டி விடுவாங்க. ஆனால் பெங்களூரில் போனான்னா அலையலாம், யார் பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி இந்த நவீன கால பெண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ இந்த பெண்கள் அதிக அளவில் இப்போ படிச்சிட பிள்ளைங்களாம் நம்மளை எவனும் கண்டுக்கிறக்கூடாது, எங்கே தங்குறோன்னு கேட்கக்கூடாது, கிட்ட வந்துடும், அவ்வளோ டக்குன்னு வண்டி ஏறி வந்துடக்கூடாது. அப்படி மாதிரியான நல்ல லொக்கேஷன், அட்மாஸ்பியர் ஃபாரின் மாதிரி இருக்கணும்.
அப்படிங்கிற ஒரு இடம் எங்கே இருக்குன்னா சென்னையெல்லாம் கிடையாது, ஹைதராபாத் கிடையாது, பெங்களூர், டெல்லி கிடையாது, பாம்பே கிடையாது. பாம்பே படும் மட்டரகமான கேவலமான ஒரு ஊராக இருக்குது. ஏன்னா இட நெருக்கடி, அடிப்படைவாதிகள் அதெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்கிற அந்த சேனா இந்த சேனாலாம் நிறையா இருக்கு. இல்லை, அதை தாண்டி என்னன்னா ஊரே டஞ்சன் பிடிச்ச ஊர், அது விளங்காத ஊர், புரியுதா? அப்படி இருக்கும்போது ஒரு கிளைமேட்டு எல்லாமே இது. இப்போ குடிக்கு குடி, கும்மாளத்துக்கு கும்மாளம் எவனும் கேட்க மாட்டாங்க இந்த அரசாங்கத்தில். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கலாச்சாரம் வரல. டாஸ்மாகில் போய் இன்னும் பொம்பளை பிள்ளைங்க, ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைங்க நேரடியாக வாங்கக்கூடிய கலாச்சாரம் நீங்கள் வரல. பெங்களூரில் போனீங்கன்னா வரிசையில் 10 பேர் நிற்கிறான்னு வைங்க, அதில் 4 பொம்பளை பிள்ளைங்க நிற்கும். எல்லாம் நார்த் இண்டியன்ஸ், வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க. அங்கே போனோன்னா அவங்க ஊரில் அப்படி இருக்க முடியாது. அதனால் இங்கே வந்து அவுத்து போட்டு அலையெல்லாம் என்ன வேணாலும். இல்லை, இப்போ சித்தராமையா சொல்லக்கூடிய, அதாவது அவங்க கொண்டு அதனால இருங்க, அதை தான் சொல்லி முடிச்சு. அவங்கெல்லாம் வர்றாங்கல்ல, அவங்க வந்து தான் அவங்க தான் இதை வளர்த்தெடுத்தது. அவங்களுக்கு அறிவும் இருக்கும், என்ஜாய் பண்ணணும், ரெண்டுக்குமா வர்றாங்க. அவர்கள் வந்து ஒரு இடத்த வந்து தான் பெங்களூரை வளர்த்தெடுத்தாங்க. கன்னடர்கள் வளர்த்தெடுக்கலை. அவர்கள் வந்ததுனாலையும் வெளிநாட்டு நிறுவனங்களும் பிற மாநிலத்தவர் வந்ததுனால தான் கர்நாடகா டெவலப் ஆச்சே தவிர, அது கன்னடர்களுடைய பங்கு ஒரு 20% தான் இருக்கும். 80% வெளியாட்களோட பங்கு. அந்த 20% கன்னடர்களும் நல்லா சம்பாதிக்கிறான், இடத்த விற்றுருக்கான், ரியல் எஸ்டேட்டில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டான். இந்த கம்பெனிகள் வர்றதுனால கர்நாடகாவோட இதே வந்து பூம் ஆகி போச்சு. இது ஃபினான்ஸ், இது பொருளாதாரமே வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதோட இப்படி இருக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து கொலை கொடூரமானது. நீ வந்து கம்பெனியில் வரவனே 100% ஏழை தான் சேர்க்கணுன்னா போடான்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. அது 100% ஒரே நாள் நைட்டில் ஆப்படிச்சிட்டாங்க சித்தராமையாவுக்கு. ஒரே நாள் நைட்டு தான். இன்னைக்கு சாயந்தரம் வெளியிடுறாங்க, சட்டம் கொண்டு வர போகிறோன்னு ஒரு ப்ரெஸ் பேட்டி. நைட்டோட நைட்டாக அலறி அடித்து துண்டை காணாம் துணியை காணான்னு ஓட விட்டாங்க. யாரை? சித்தராமையா. நைட்டு ஒன்று என்ன விளாட்றியா நீ? நைட்டோட நைட்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடுவோம். இல்லை ஹைதராபாத்தில் கூப்பிட்டுருக்கான், குஜராத்தில் ஓசூர் டெவலப் ஆகிட்டு இருக்கேன், பெங்களூருக்கு ஈக்குவலாக. சென்னை மாதிரி மாறுதுங்கிறாங்க. மாறுது. சென்னை மாதிரி ஓசூர் வந்து மெட்ரோ ட்ரெயின், ஏர்போர்ட்டு எல்லாம். அது எப்படின்னா, சிஎம் சட்டசபையில் அறிவிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மாவட்டம் எதுன்னு சொல்லுங்கள் ஃபினான்ஷியலாக? கோவை. அதுதான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கு. கோவைன்னுவீங்க, திருவள்ளூர்வீங்க, சென்னைன்னுவீங்க. இது எதுவுமே கிடையாது, ஓசூர் தான். கிருஷ்ணகிரி மாவட்டம். கொரோனா தருமபுரி மாவட்டமா கிருஷ்ணகிரி மாவட்டம்? கொரோனா ரொம்ப குறைவா பாதித்த மாவட்டம் இல்லை, தருமபுரியா கிருஷ்ணகிரியில் இருக்கா? கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரி இப்போ தனி மாவட்டம் ஆயிடுச்சுல. மாவட்டம் முதல்ல தருமபுரியில் இருந்ததா? தமிழ்நாட்டிலேயே பணக்கார மாவட்டம் எதுன்னா கிருஷ்ணகிரி. காரணம் என்னது? ஓசூர் அங்கே இருக்குங்க, பெங்களூர் பக்கத்தில். ஓசூரோட பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு. கோயம்புத்தூரையும் தாண்டி போயிடுச்சு. 2வது தான் கோயம்புத்தூர் வருது, 3வது தான், அதுக்கப்புறம் தான் ஈரோடு, கரூர் இதெல்லாம் வருது. ஆனால் அப்படி ஒன்றும் தொழில் வாய்ப்புகள் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் டெவலப் ஆயிருக்கணுமே. ஏங்க ஒரு ஊர் போதுங்க, பலாயிரம் கோடி வந்துருங்க. ஒரு பக்கத்தில் தருமபுரி பின்தங்கிய மாவட்டங்கிற பட்டியலில் தானே இருக்கு. உங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்தில் தருமபுரி. அறிவு சார்ந்தவர்கள் அவர்கள் அறிவுபூர்வமாக வளர்த்தெடுத்தானே வேலைக்கு போயிடுவான். நீங்கள் வீட்லேயே வச்சு குளத்து வேலை பார்க்க விட்டிங்கன்னா அவன் அப்படியே தான் கிடப்பான். அதுக்கு என்ன பண்ணுறான்? அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? ஓசூர் வந்து டெவலப் ஆகிருக்குன்னா பெங்களூர் டெவலப் ஆகிடுச்சு. அதில் இடம் பத்தலைன்னாலும் நகர்ந்து வந்து ஓசூருக்கு வந்துட்டாங்க. ஓசூரில் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, சின்சியராக வேலை பார்க்குற ஆள் கிடைக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எவன் வேணாலும் போய் அங்கே வேலை பார்க்குறான், வேலைக்கு ஆட்கள் கிடைக்குது. அது கொஞ்சம் வந்து எப்படின்னா ஒரு அறிவுபூர்வமான வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறான்றதுனால அந்த மாவட்டம் டெவலப் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். அதனால் எல்லாம் வந்து பெங்களூருக்காரன் பூரா ஓசூருக்கு வரான். இப்போ இவங்க 70%ன்னு போட்டாங்கன்னா அடுத்த செகண்டு ஓசூர் பெங்களூரோட டெவலப் ஆகினா ஓசூர் கிளைமேட் பெங்களூர் கிளைமேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓசூர் எங்கேயோ போயிடும், கர்நாடகாவே காலியாயிரும். நைட்டாக தலை தெரியும். அது கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓசூரை டெவலப் பண்ணுறதுக்கு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது, மெட்ரோ போடக்கூடாது அப்படின்னு ஏதோ சட்டம் சொல்கிறான். இங்கே தான் ஏர்போர்ட் இருக்குல்ல, 150 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா இது அடியாகும்ல அப்படின்னு சொல்லி அது நிறுவனங்கள்லாம் பண்ணாலும் அதை பற்றி இல்லை. நம்ம ஓசூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போடுவாங்க ஏர்போர்ட்டு, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் கர்நாடகாவை ஒரே நாளில் ஒழிச்சு கட்டுறதுக்கான திட்டத்தை போட்டாங்க. ஓவர் நைட்டில் அவங்க அடித்த ஆப்பில் மைக்ரோசாஃப்ட்டும் சரி, வேறு இந்தியன் கம்பெனிஸு, டாடா கன்சல்டன்சி சர்வீஸாக இருந்தாலும் சரி, எல்லா கார்பரேட் கம்பெனியும் ஒரே ஃபோன் தான். அந்த அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அவர்கள் ஒரு ஃபோன் போட்டிருக்காங்க.
என்ன இருக்கணுமா வேண்டாமான்னு நைட்டோ வாபஸ் வாங்கி இந்த சித்தராமையா அலறி அடிச்சு இல்லை அப்படி திட்டம்லாம் இல்லைன்னு. இல்லை நீங்கள் சொல்கிற இந்த பார்வை ஒரு புறம் இருக்கட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ஹைப்பர் லோக்கல் பாலிடிக்ஸும் தெரிஞ்சவர், அதர் ஸ்டேட்டு சர்வதேச அரசியலும் பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள், தமிழருங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. தமிழர் மொழி உணர்வு, கன்னடர், இந்த தேசிய இனம் இதெல்லாம் மறந்துடுங்க. அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க, நம்ம கன்னடர் கிடையாது, அந்த மாநிலத்தில் நிலம் கொடுத்துருக்கான். அவங்க சைடு இருந்து பார்ப்போம். வேண்டாம்ன்றோம்ல. இல்லை கார்பரேட், நான் கார்பரேட்டாக பேசுகிறேன். வேண்டாம், இடமே வேண்டாம், நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம். நீ சொல்றத கேட்கறக்கா நான் வந்து கம்பெனி போட்டு உனக்கு வளர்த்து விட்டு இல்லைங்க. இது ஒரு கேபிட்டலிஸ்ட் டோனுங்க. அவன் மண்ணின் அவன் அந்த ஊர் எதுக்கு போறாங்க ஏங்க? இப்படிதாங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க இந்த நாட்டை. இல்ல கேபிட்டலிஸ்ட் டோனுக்கு மாநில உணர்வு கிடையாது, மொழி உணர்வு கிடையாது, வர்க்க உணர்வு கிடையாது. முட்டாள வச்சு அறம் கிடையாதுல்ல. அது முட்டாள வச்சு நான் வேலை வாங்க. அவங்க 100% என் மாநிலத்துக்கான கொடுப்பேன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழனுடைய உழைப்பு இருக்கு, மலையாளி ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுங்க, இது இருக்கு, ஏழைகள் எங்களையும் வளர்த்து விடுங்கன்னு சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல கம்பெனி ஆரம்பிக்கும் போது மலேசியா மாதிரி சொல்லுங்க. மலேசியால என்ன இருக்குன்னா, நீங்க போய் எந்த நாட்டுக்காரன் ஆரம்பிக்க முடியாது. அந்த மலேசியா மலாய்க்காரன் இருக்கான்ல, அவனை வந்து ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கணும். அவன் சும்மாவே உட்கார்ந்துருப்பான், தூங்கி. இது சரியான உணர்வு தானே? இல்ல அப்படி பண்ணுங்க, ஒருத்தனோட போயிரும்லங்க. இல்ல இது வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு ஷேர் கொடுத்துட்டு போறான். இப்ப தமிழ்நாட்டுக்காரன் அதான் கேட்கறான், இருக்கிற வேலைக்கு சேருந்தீங்கன்னா அவனை வச்சு என்ன பண்றது? இல்லைங்க, கொண்டு போய் டிரைவிங்கே தெரியாது, கூதரை பயலா இருப்பான், கொண்டு போய் வண்டியை டெய்லி 4 இடத்துல போய் உரைச்சிட்டு வருவான். நான் 25 லட்ச ரூபாய் காரை வாங்கி அந்த கூதரை பயல டிரைவரா வச்சு ஓட்டுறதா? என் இஷ்டத்துக்கு எவன் நல்லா வண்டி ஓட்டானோ அவனை தான் டிரைவரா வைக்க முடியும், எவன் நல்லா தைக்கிறானோ அவனை தான் டெய்லரா வைக்க முடியும். அப்ப அந்த மாநிலம் வேண்டாம், அந்த மாநிலத்தோட லேண்ட் வேணும். ஆனா அந்த மாநிலத்துல லேண்ட் வேணும், நான் வரல, நீங்க தானே கூப்பிடுறீங்க. வேணான்னா போங்க, நானாங்க வந்தேன், நீங்க தானே கூப்பிடுறீங்க. நீங்க கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி என்னை வளர்த்து விடுன்னு, இல்லைன்னா பிச்சையில் எடுக்கணுங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது அவனுக்கும் தேவை இருக்கு, இவனுக்கும் தேவை இருக்கு. அதனால தான் ஒரு ஒற்றுமையில ஒரு நிர்வாக பணியில எங்க ஸ்டேட்டுக்காரங்க ஒரு 50% போடுங்கன்னு கேட்கறது. ஏங்க ஒரு சிஓ இருக்கான். இப்போ ஒரு அதாவது இப்போ என்ன ஒரு ஒரு டிவி சேனல் இருக்கு. அந்த டிவி சேனலில் அந்த பேப்பரில் வந்து அவன் ஜாதிக்காரனை தான் கொண்டு வந்து சேர்ப்பான். இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி சேனல் ஆரம்பிக்கும் போது அவங்க விளங்காதவங்களை போட்டால், வேறு ஆட்களை போட்டால் தான் டிவி சேனலை கொண்டு வர முடியுன்றவனே வேற ஆளை போடுறாங்க. புரியுதா? போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கூட அவங்க ஆட்களை வச்சு கற்றுக்கிற வைக்கிறாங்க நம்மகிட்ட. ஏன்டே உங்கள்கிட்ட கற்றுக்கிற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் அவங்க ஆளை தூக்கி டாப்பில் போட்டுடுறாங்க. இப்போ என்னாச்சு, சேனல் ஒழிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து திறமைக்கும் வந்து நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து இது மாதிரி கம்யூனிஸ்ட் பாணிக்கு போனீங்கன்னா, கம்யூனிஸ்டம் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக ஒழிஞ்சு போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த காலகட்டம் சித்தராமையா கம்யூனிஸ்ட் கிடையாது, அவர் கன்னடரா தான் பேசுறாரு. அவரே கேபிட்டலிஸ்ட் காங்கிரஸ்காரர் தான். அவர் ஒன்றும் பெரிய தொழிற்சங்க அவர் அரசியல் பண்ணுறாரு, கன்னடர்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாரு. வேற ஒன்று, உங்களுக்கு திறமை அறிவு இருந்தால் நீங்கள் கன்னடனா இருந்தாங்க. அப்படி பார்த்தோன்னா நீங்கள் வந்து அமெரிக்காக்காரன் சொன்னால் நான் என்னங்க பண்ணுவீங்க? சுந்தர் பிச்சை எப்படிங்க ஒரு சிஇஓ ஆக முடியும்? ஏன் அமெரிக்காக்காரனை சிஇஓ போடாமல் ஆந்திராக்காரனை போடுறியா? அதுவும் அமெரிக்காலையா? அதெல்லாம் கிடையாது. நீ வந்து சியாட்டிலில் பிறந்தவன், அந்த மண்ணில் பிறந்து விவசாயி மகனை தான் போடணுன்னீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனியாக இருந்திருக்காது. இல்ல அந்த நேச்சர் வேற இல்லையா? அவனுக்கு என்ன பெரிய தேசிய உணர்வு இருக்கு? என்ன உங்களுக்கு என்ன? முதல்ல மனுஷனா இருங்க, அப்புறம் தேசிய உணர்வு. உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க ஏங்க அடுத்தவனை போய் கால கழுவி நக்குறீங்க? அமெரிக்காக்காரன் எதுக்கு கூப்பிடுறீங்க? கர்நாடகால தொழில் ஆரம்பிங்க, கன்னடனை வைத்து அறிவுபூர்வம் ஒரு மைக்ரோசாஃப்ட். கார்பரேட் முதலாளிகள் எந்த மாநிலத்துக்கும் எந்த மக்களுக்கும் உள்ள நுழைவான், எந்த நிலத்தையும் எதையும் அபகரிச்சுக்குவான், நிலவரி நிலம்லாம் எடுத்துக்குவான். அந்த மண் கொஞ்சம் 1970 மாதிரியே பேசுறீங்க ஜீவா. அவனை யாருங்க நீங்க தானங்க போய் காலை கழுவி கூப்பிட்டு வர்றாங்க? அவனா வந்தான் அங்க இருந்து அமெரிக்கால இருந்து பெங்களூர்னு ஒரு இடம் இருக்கு, அதை பூரா ஆக்குபை பண்ணி எல்லாத்தையும் இது பண்ண அவனை பூரா அடிமையாக்கி சம்பளம் கொடுக்காம எல்லாத்தையும் வேலைக்கு சேர்த்து அந்த மண்ணை சுரண்டி. இவன் மாதிரி பேசுறீங்க. ரஞ்சித், டைரக்டர் ரஞ்சித் மாதிரி பேசு, காமெடி பண்ணாதீங்க. இந்த மண்ணை சுரண்டிட்டான், மண்ணை அபகரிச்சிட்டான்றீங்க. நீங்க என்ன எந்த உலகத்தில் நீங்க இருக்கீங்கன்னு தெரியல. அதாவது அவனை போய் கூப்பிட்டு வர்றதே இவங்க தாங்க கூப்பிட்டு வர்றாங்க. வாங்க நீங்க ஹைதராபாத் போயிடாதீங்க, சென்னைக்கு போகாதீங்க, பூனேலாம் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு, கரண்ட் ஃபுல் ஃப்ரீ. அப்போ தமிழ்நாட்டில் ஃப்ரீ, அது ஃப்ரீ. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஃப்ரீ. எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா அவன் கம்பெனி ஆரம்பித்ததுனால தான்
ஒரு ஏக்கர் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பெங்களூரில் வந்து ஒரு 60-70 கிலோமீட்டரில் விற்றுக்கிட்டு இருந்த நேரம் 50,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த நிலம் இன்றைக்கி 5 கோடிக்கு விற்கிது. புல்லு பிடிங்கி பொழப்பு நடத்திட்டு இருந்த கன்னடத்துக்காரன்லாம் இன்றைக்கி 5 கோடி 10 கோடி செயினும் பிரேஸ்லெட்டும் போட்டுட்டு காரில் போகிறான்னா எதை வச்சு போகிறான்? இவங்க வந்து தொழில் ஆரம்பித்ததுனால தானே போகிறான். அதுக்கு வேலையும் கொடுன்னீங்கன்னா முட்டா பயல்களுக்கு வேலையை கொடுத்து என்ன பண்ணுறது? நான் கன்னடர்களில் முட்டாள்னு சொல்லவில்லை, கன்னடர்களில் முட்டாள்னு சொல்லவே வரல. எல்லா இதுலேயும் அறிவாளி இருக்கா, முட்டாள் இருக்கா. எல்லா இனத்துலேயும் தேசிய இனத்துலேயும் சரி, தமிழர்கள் இருக்குது, கேரளாக்காரன், மலையாளி எல்லாமே இருக்கான். அதுக்காக ஒரு நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறவன்ட்ட போய் இவனை தான் வேலைக்கு வச்சுருக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. நிறுவனம் போங்காயிரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அது முதலாளித்துவம்னா அதுதான், அதை நம்பி தான் நீங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நான் முதலாளித்துவ எதிர்ப்புலாம் பேசலை. முதலாளித்துவ அரசு போய் சோசியலிச அரசுன்றலாம் நான் பேசலை. நான் பேசுறது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். 70% கேட்குறீங்க, 70% கன்னடம். இல்லை, அந்த விழுக்காடு வேணா இப்போ 100 விழுக்காடு கன்னடர்களுக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த உலகத்தில் யார் வேணாலும், இந்திய அரசியல் சட்டம் இல்லை, உலகம் முழுவதும் மனிதர்கள் மைக்ரேட் ஆகிறான் போகிறான். ஏண்டா எங்க நிலத்துல இருக்கீங்க, இங்க உள்ள மண்ணின் மைந்தர்கள் அவங்க எவ்வளவு கொடூரத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்தராமையாவதும் கன்னடான்னு ஏற்றுக்குவானா 15 வருஷம் கன்னடம் எழுத படிக்க தெரிஞ்சவனுக்கு தான் வேலை அப்படின்னா, புரியுதா? அப்போ கன்னடம் இப்போ ஒரு சட்டத்தை போடு, நைட் ஒரு நைட்டா, நாளை காலையில் கன்னடம் எழுத பேச படிக்க தெரிந்தவனை தவிர யாருமே பெங்களூரில் இருக்கக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டான். ஏன்னா காலையில் டஸ்ட்னு பெங்களூர் மட்டும்தான் கூட இருக்க சிவகுமாரே காணாம போயிடுறாரு. அவளுக்கு 10 அமைச்சர் காணாம போயிடுறேன், 100 எம்எல்ஏ காணாம போயிடுறேன், எழுத படிக்க தெரியாது. இதெல்லாம் கூமுட்ட கோமாளித்தனமான சட்டம் இல்லையா? அதெல்லாம் இதுக்கு நீங்க வக்காலத்து வாங்கி வேற பேச. இல்ல, நான் வக்காலத்து வாங்கல. 70 கன்னடனுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னா லூசா. தமிழ்நாட்டில் அரசு அலுவலகத்தில் தமிழர்கள் அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்க்க. அரசு அலுவலகத்துல நீங்க பிரைவேட்ல இல்லங்க கேக்குறீங்க. பிரைவேட் பொது நிறுவனத்திலுமே கேக்குறேன். தமிழ்நாட்டுல வச்சு அவன் எப்படி வேலை? தமிழ்நாட்டு நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சி இந்த இயற்கை வளத்தை எல்லாத்தையும் பயன்படுத்த. வேணாம்ப்பா, நாங்க போறோம்ப்பா, உகாண்டாவுக்கு போறோம், விடுங்க. எதுக்கு பெங்களூர்ல நாங்க வந்து கிழிக்கிறோம்? உகாண்டால போய் வேலை பார்த்துக்கிறோம். எதுக்கு நீங்க அப்படியே நாசமா போங்க? நீங்க தமிழ் பல இடத்த வச்சு கேரட் விவசாயம் பண்ணி, பெங்களூர் தக்காளி விவசாயம் பண்ணி நாசமா போங்க. எங்களுக்கு என்ன? நான் எம்என்சி ஆதரவு எதிர்ப்பு, இந்த கன்னட தமிழ் ஆதரவு இதையெல்லாம் விடுங்க. நான் ரொம்ப யதார்த்தமா பேசுறேங்க. யதார்த்தமா நீங்க பேசலையே, பதார்த்தமால பேசுறீங்க. கன்னட தொழிலாளினா தொழில் தெரிஞ்சா தானங்க. உங்க கம்பெனில 2 கேமராமேன் இருக்கு, உடனே இந்த ஏரியால சொல்றாங்க, யாரு பெரியார் பாதையில இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, பெரியார் பாதையில இருக்கவன் 2 பேரை நீ வேலைக்கு சேர்த்தே ஆகணும். 5 பேர் வேலை பார்க்குறான்னா எல்லாம் வெளி ஏரியாலேருந்து வர்றாங்க. ஒருத்தர் நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் சவுத் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் மடிப்பாக்கத்துலேருந்து வந்து பேசிட்டு போகிறான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? இந்த தெரு இது என்ன ஆகுதுன்னொடனே எவனையோ கொண்டு வந்து டீ கடையிலேருந்து விட்டாயினா அவன் எடுத்தானா விளங்குமா? அந்த நம்ம கேமராமேன் பெரியார் பாதையில் தான் இருந்தாப்ல, இப்போ தான் தள்ளி போயிட்டாப்ல. இல்லை சொல்கிறேன், அப்படி வந்து உங்கள்கிட்ட நிர்பந்தப்படுத்தி இந்த ஏரியாக்காரன் தான் வேலைக்கு சேர்க்கணும்னா நீங்கள் உங்கள் எடிட்டிங் என்ன ஆகும், உங்கள் இது என்ன ஆகும்? அப்புறம் அடுத்து வருவான், பேட்டி எடுக்கிறது பெரியார் பாதையில் இருக்கணும் மட்டும்தான் எடுக்கணும். புரியுதா? வட சென்னையை தாண்டி நீ தென் சென்னையில போய் பேட்டி எடுக்க கூடாதுன்னா உங்க தென் சென்னையில வருதுன்னா வேற ஏரியாக்காரே வரக்கூடாது. இதுதான் இந்த மாதிரி தான் நீங்க கேட்கறது. நீங்க குறுகலா நீங்க சொல்றீங்க, நீங்க பெருசா கன்னடன்ற பேசுறீங்க. இதுதான் ஒரு எப்படின்னா, இது வந்து பழமைவாதம். திறமை இருக்கவே எங்க வேணாலும். இது பழமைவாதம் கிடையாது. அதான் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த பகுதியில் இருக்கிறாங்க. வேற அறிவில்லாதவன் வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து கொண்டுருவாங்க. மாயன் கலாச்சாரத்துல எப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முட்டாளை பலி கொடுத்துருவாங்க கடவுளுக்கு. வச்சிருப்பாங்கல்ல, ஒன்றும் வேலைக்காகாம இருப்பார்ல, உன்னை பிடிச்சி சனி ஞாயிற்றுக்கிழமை ஆனவனே கொண்டு போய் மலை உச்சியில வெட்டி பலி கொடுத்துருவாங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி இருந்து இப்போ முட்டாள்களை வாழ விட்டுருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அதனால ஆனால் இந்த கார்பரேட்டுகள் தான் எதிர்க்குது. கார்பரேட்டுகள் தான் எதுக்குது. கார்பரேட்லேருந்து எல்லாரும் தான் கடைக்காரன் வரைக்கும் தாங்க எதுக்குறான். நீங்கள் சட்டி கழுவுறது கன்னடனை போடு அப்படின்னீங்கன்னா எங்கெங்கே போட்டு, அவன் வேலைக்கு ஆள் இல்லாதனால தான் வடக்கன் வந்து வேலை பார்க்குறான். அவனை எங்கே போய் தேடுவீங்க? எழுத படிக்க பேச 3 தெரியணுமா? கன்னடத்தில் தெரிஞ்சவன் தான் வேலைக்கு. சின்ன எவன் சட்டி கழுவுறதுக்கு எதுக்குங்க கன்னடம் எழுத படிக்க தெரியணும்? புரியுதான்? கார்பரேட்ல இல்லை, இப்போ நம்ம என்எல்சியிலலாம் விற்கிறவங்க கூட வேலைக்கு நெய்வேலியில் நம்ம தமிழர்கள் இடம் கொடுத்துருக்குறாங்க. நெய்வேலி வேறங்க, அது மத்திய அரசு. மத்திய அரசு இல்ல, மத்திய அரசினுடைய வேலை முக்காவாசி நீ கார்பரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்என்சி தான் உட்கார்ந்து இருக்காங்க. அது உங்க பாடு. நீங்க வந்து இப்போ நீங்க இப்போ யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குல்ல. நீங்க தங்கர் பச்சானுக்கு ஓட்டு போட்டு நீங்க வந்து கேட்டீங்க, நம்ம பதில் சொல்ல முடியுமா? எதுக்குடா ஓட்டு போட்டீங்க தங்கர் பச்சானுக்குன்னா அதுக்கு அவங்க பதில் இல்லை. சரி, தமிழ்நாட்டில் ஒரு எம்என்சி இப்போ நம்ம ஓசூர்லேயே இதுலேயே வந்துட்டு முழுக்க வட இந்தியர்களுக்கும் பிற ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு உங்கள் ஏரியாக்காரங்க எம்என்சின்றது புரியாமல் பேசுறீங்க. எம்என்சியில் அப்படி கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் சேர்க்க மாட்டாங்க. எம்என்சியில் அவன் வந்து வாண்டட் தாங்க போடுவான்.
வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து வேலைக்கு சேர்றேன், எவன் அறிவாளி அவனுக்கு தான் அதில் இன்டர்வியூல எவன் அறிவாளி இல்லைங்க, அவன் வியாபாரி, அவனுக்கு வந்து பணத்தை அறிவாளி தான் தேவை. ஆனா மக்களால் நீங்க உங்க சமூகத்தை அறிவாளி சமூகமா வளர்த்துட்டீங்கன்னா அது எங்க வேணாலும் வேலைக்கு. மக்களால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க இதை பத்தி பேசுறதே வேஸ்ட். இது லாஸ்ட் கொஸ்டின் வச்சுங்க. என்னன்னா, ஒரு வியாபாரிக்கு தேவை அறிவாளி. உங்க பிள்ளை அறிவாளியா இருந்தா அது காஷ்மீர்ல கூட போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உள்ள போயிடும். முட்டாளா இருந்தா பக்கத்து வீட்டில் கூட பாத்திரம் தள்ளுவருக்கு கூப்பிட மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அது வேற. ஆமாம், இங்கே வைக்கிறான், அவன் இப்போ வைக்கிறான். இப்போ பெங்களூரில் போய் அதர் ஸ்டேட் பிள்ளைங்களை சேர்க்கணும்னா அவன் சேர்க்கறது கிடையாது. ஓப்பனில் வைக்கிறான். கேரளா பிள்ளைங்களும் தமிழ்நாடு பிள்ளைங்களும் பூனேயில் படித்ததும் பீகாரில் ஒரு சில யூனிவர்சிட்டியில் படித்த பிள்ளைங்களும் பரீட்சையில் இருந்து கிடைக்குது, அவன் கொடுக்குறான். ஓம் பிள்ளைங்க தான். ஆனால் பீகார்லேயே விளம்பரம் கொடுக்குறான் கொண்டு போய். இந்தியா லெவலில் ஆன்லைனில் வந்து பார்க்குறாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறான், வேலைக்கு வர்றான். இதில் எங்கே கன்னடா வந்தான்? புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு திறமை இருந்தால் ஆன்லைனில் அவனே சேர்ந்துட்டு போகிறான். அவனுக்கு கன்னடனும் ஒன்று தான், வெளிநாட்டுக்காரனும் ஒன்று தான். அவனுக்கு எந்த மொழி இதுவும் கிடையாது. அவனுக்கு வந்து எலமெண்ட் தான். எலமெண்ட் வந்தால் சேர்த்துக்க போகிறான். அவனா சேர்க்க மாட்டேன்னு சொன்னான். அறிவுபூர்வம் உங்கள் சமூகத்தை அறிவுபூர்வமாக வளர்த்து விடு. நீ இந்த வேலையை, இந்த சட்டத்தை நீ கொண்டு வர வேணாமே. உன் சமூகத்தை வந்து நீ அறிவுபூர்வமாக வளர்த்து அதை அமெரிக்காவை போய் கேப்சர் பண்ணும், சென்னையில் வேலைக்கு போகும், ஹைதராபாத்தில் போகும், பெங்களூரில் வேலைக்கு போகும். அது எங்கே வேணாலும் பொழைச்சிக்குமே அறிவு இருந்தால். நீ வந்து அறிவற்ற சமூகத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு அதை நிர்பந்திச்சு நீ வந்து வேலை கொடு அப்படின்னா இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இதுல போய் நீங்க பழங்காலத்துக்கு போயிட்டீங்க. கன்னடத்துல சேரு, ஊர்ல தண்ணி எடுக்கிறான், வெண்ணி எடுக்கிறான், எல்லாம் எடுக்கதான் செய்வான். இல்லைன்னா விட்டு வேற ஊருக்கு போறான். இல்ல நீங்க சொல்றது அவங்க முதலாளிகள் டோன்ல இருந்து நீங்க பேசுறீங்க, அது ஓகே. முதலாளி டோன்ல இருந்து இதுதான் உலக யதார்த்தம். இல்ல அது ஓகே. ஆனா நானே முதலாளி கிடையாது, நானே தொழிலாளி தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தனது மண்ணின் மைந்தர்களுக்கு, அப்ப நமக்கும் கன்னடர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாங்க ஏமாத்து. அது நல்லது செய்யணும்னு அவன் நல்லது செய்யணும், அரசியல் பண்ணணும்னு. இப்ப நம்ம முதலமைச்சர் கூட அரசியல் பண்றாங்க. நம்ம கார்பரேட்டில் வந்தாங்கன்னா அங்க நம்ம எங்க தமிழர்களுக்கு இத்தனை விழுக்காடு கொடுங்கன்னு கேட்கறது தப்பு இல்லையே. இத்தனை விழுக்காடு கொடுங்கன்னு கேட்கறதுல தப்பு இருக்கா? தப்பு இல்லை. அவங்க 100% எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி கேட்கக்கூடாது. 100% எங்க ஸ்டேட்டுக்காரன் தானே. ஏன்னா பெங்களூரை உருவாக்குனதுலேயே தமிழனுடைய பங்கு இருக்குன்னு நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க, ஆதாரத்தோட சொன்னீங்க. என்னென்ன நாங்க தமிழை இல்லைன்னா அது ஸ்டேட்டே உருவாயிருக்காது. இப்படி இருக்கும்போது 100% கல்வெட்டே இருக்காங்க. கல்வெட்டுனா அந்த பில்டிங் இன்ஜினியர் பேர் இருக்கும்ல, பெங்களூர் ஹைகோர்ட்டு, விதான் சௌதா, நம்ம ஸ்டேடியம், சின்னசாமி ஸ்டேடியம், இந்த மூணுமே தமிழர்களுடைய அவர்கள் இப்போ உருவாக்குனதுன்ற கல்வெட்டே இருக்கு. இது சின்னசாமி அவர்களுக்கு சொந்தமானது, அவர் தானமாக கொடுத்த நிலத்தில் உருவாக்கப்பட்ட ஸ்டேடியம். இந்த சென்னை பெங்களூர் உயர்நீதிமன்றத்தை கட்டி கொடுத்தவர் ஆற்காடு செட்டியார், ஆற்காடு முதலியார். ஆனால் அதிலே இருக்கும். கன்னடத்திலே எழுதியிருப்பான், தமிழ்ல எழுதியிருப்பான். இப்போ தமிழ் கல்வெட்டு வச்சுருக்காங்க இல்லை என்னன்னு தெரியல. புரியுதா? அந்த மாதிரி பெரும்பகுதி நிலம் வந்து தமிழர்களுக்கு சொந்தமானது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிற தமிழர்கள் வந்து இங்கேருந்து தருமபுரி, வேலூர்லேருந்து போனவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த மாநிலம் கன்னடம், ஓசூர்னு பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மைசூர் சமஸ்தானத்தில் இருந்தவனே தமிழர்கள்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆமாம், அது இருக்குல்ல, அது வரலாறு. அது பெங்களூர் இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, அது போனால் போயிட்டே இருக்குங்க. வரலாறுல போனீங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல பெங்களூர்லாம் நம்ம ஆளு தமிழர்கள் இங்க இருந்து போனவங்க. அதெல்லாம் வரலாறுல போயிட்டு டோட்டலா தமிழன் தாங்க. ராஜேந்திர சோழன் கட்டுப்பாட்டில் இருந்தது தாங்க அங்கே பெங்களூர். அப்போ அந்த பெங்களூர்ன்ற பேரே கிடையாதுங்க. அங்கே கட்டின கோயிலெலாம் வந்து அங்கே உள்ள சிவன் கோயிலில் இன்னும் கல்வெட்டுகளே இருக்குது. ராஜேந்திர சோழனுடைய சிலையை அங்கே வடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து 1050 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். அது பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்குது. கோலாரம்மா கோயில்னு ஒன்று இருக்குது. அது சிவன் கூப்பிட மாட்டாங்களா? அது கற்றுக்கிட்டு எப்படி இது பண்ண முடியும்? அதை போய் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ராஜேந்திர சோழன் காலத்தில், ராஜராஜ சோழன் தாத்தா காலத்திலேயே என்ன கோலார் தங்க வயலில் தங்க எடுத்திருக்காங்க. யார்? ராஜேந்திர சோழன் தாத்தா காலத்தில், ராஜராஜ சோழன் அப்பா காலத்தில். புரியுதாங்க? அதெல்லாம் போனால் போயிட்டே இருக்கும். சரி, கார்பரேட்டுக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு இல்லை, கன்னடருக்கு சப்போர்ட்டாக பேசுறது தப்பு, கார்பரேட் தப்பு. மாநில உணர்வுன்னு போயிடுவான். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அடுத்த நாள் போய் நான் ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிருக்கேன், இல்லைன்னா பூனேக்கு போயிடுறேன்ப்பா, நீ வச்சுக்க கன்னடனை வச்சு நீயே வேலை கொடுத்துக்கப்பான்றாங்க. அப்புறம் சோத்துக்கு நக்கிட்டு தெரிய வேண்டியதான். கண்டிப்பாக இந்த கார்பரேட்டுகள், மாநில உரிமை, மண்ணின் மைந்தர் கோட்பாடு, இதை எப்படி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ பேசுறதே வேஸ்ட். புரியுதா? அரசில் கேளுங்க, அரசு அதுக்காக தான் இருக்கு. அரசில் நெய்வேலியில் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான். நெய்வேலியில் நம்ம இடத்த பூரா பிடிங்கிட்டு மத்திய அரசு வட இந்திய கொண்டாந்துருக்கான அவனை அடித்து விரட்டுறதுக்கு துப்பு கிடையாது.
ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனியில் நம்ம பேசி என்ன பண்ணுறது? ஆனால் அங்கே இருக்க காங்கிரஸ் அதில் கூட்டணி எவன் கொள்ளையடிச்சானா அவனோடய பாமக கூட்டணி வைக்கிறான். அதுக்கு ஒரு அரலூசு வந்து அங்கே இப்போ அந்த கட்சியிலே நிற்கிறாங்க, அந்த கூட்டணியில் நின்று அவனே எதுக்குறேன்னு கோஷம் போகிறான், அவன் தோக்குறான். திரும்பி வண்டி வாடகை 2 நாள் வண்டி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஓட்டு போட்டவனே வைகிறான். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இதை பார்க்குறத விட்டு இப்போ நீங்கள் கண்டிப்பாக பெங்களூர் உருவாக்கத்தில் தமிழர்களுடைய பங்கு இருக்கிறது. அந்த அதை வந்து ஒரே கோணத்தில் அணுக முடியாது, சித்தராமையா கோணத்துலேயும் அணுகிட முடியாது. அதே சமயம் கார்பரேட்டுகள் ஒன்லி உபரி வேட்டை மட்டும் தான் பார்ப்பான், அவனுக்கு லாபத்தை மட்டும் தான் பார்ப்பான். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? கடைசியில் யார் ஜெயிக்கிறா? அந்த மசோதா ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது? உலகமெங்கும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய பிரத்யேக பரிணாமத்திலையும் அந்த விஷயத்தை எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.